அண்மை செய்தி. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்ட போர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்ட போர் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள். ஈரான் நாட்டுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்பொழுது ஒரு அதிரடி அறிவிப்பினை மீண்டும் வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஈரான் நாட்டோடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் உலகளவில் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஏதோ 3 நாடுகள் சண்டையிட்டுக் கொள்கின்றன என்பதை கடந்து ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியா போன்று கச்சா எண்ணெய் இறக்குமதியை மட்டுமே முழுவதும் சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வணிக நிலையங்கள் உட்பட பொதுமக்களும் கூட கேஸ் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கெல்லாம் இந்த ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட தாக்குதல் சம்பவம் காரணமாக இருந்தது. 6-7 மாதங்களுக்கு பிறகாக அந்த தாக்குதல் சம்பவம் முடிவுக்கு வரும் என்று அறியப்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஈரான் நாட்டோடு அமெரிக்கா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இடைக்காலமாக மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் தன்னிச்சையாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மதித்து போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு ஈரான் முன்வரவில்லை என்பதாக அமெரிக்கா அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையிலே ஹோர்முஸ் நீரிணையிலே கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் அமெரிக்கா குற்றம் சுமத்தியிருக்கின்றது. இடைக்கால ஒப்பந்தமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக உலக நாடுகளுடைய கப்பல் செல்லுவதற்கு எந்த விதமான தடையையும் ஈரான் தொடர்ந்து பிறப்பிக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிவுறுத்தலையும் மீறி ஈரான் நாடு ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை தாக்கியது. எனவே நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்டிருந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொள்கின்றோம் என்றாக ஒரு தன்னிச்சையான அறிவிப்பினை தற்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய நிலையில் தங்களுடைய ராணுவ தளங்களை அமெரிக்கா தாக்கியதாக கூறிதான் பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே ஈரான் மற்றும் அமெரிக்க தரப்புக்கு இடையிலான இந்த யுத்தம் மீண்டும் ஒரு நீண்ட யுத்தமாக பரிணாமம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மீண்டும் ஒரு ஹோர்முஸ் நீரிணையில் தடை ஏற்படுத்தப்படுகின்றது. அருகில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் குறிவைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை தாக்குவதற்கு ஈரான் முற்படக்கூடும். எனவே மீண்டும் கேஸ் தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, அதாவது பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்டவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பங்கு சந்தைகள் எல்லாம் கடந்த ஒரு 2-3 நாட்களாகத்தான் உலகளாவிய அளவிலே மீண்டும் ஏற்ற பாதைக்கு திரும்பி இருந்தன. அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலே அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகிவிட்டது என்ற நிலையில் இந்த நிலையில் இன்று பிற்பகல் முதல் உலக நாடுகளுடைய பங்குச்சந்தை, இந்திய பங்குச்சந்தை உள்ளிட்ட அனைத்துமே மீண்டும் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திக்க தொடங்கி இருக்கின்றன. அதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தான். இந்த சூழ்நிலையில் பரஸ்பரம் அமெரிக்க தரப்பும் ஈரான் தரப்பும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொள்கின்றார்கள். தன்னுடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டமைப்புகளை ஈரான் குறிவைத்துக் கொண்டிருக்கின்றது. ஈரான் நாட்டினுடைய முக்கிய நகரங்களை, ராணுவ நிலைகளை அமெரிக்கா குறிவைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இனியும் ஈரானோடு பேசிய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை என்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். எனவே மீண்டும் ஒரு உக்கிரமான சண்டை 2 தரப்புக்கும் இடையே ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. ஈரான் நாட்டுக்கு உள்ளே புகுந்து அமெரிக்க வான்படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடுமோ என்று அஞ்சப்படுகின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான சண்டை என்பது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 2 தனிப்பட்ட நாடுகளுக்கு இடையிலான சண்டையாக அது இருக்காது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு கடுமையாக இருந்தது. பொதுமக்கள் அந்த சிலிண்டருக்கு விண்ணப்பிப்பதற்கெல்லாம் காலக்கெடுவை உருவாக்கி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தற்பொழுது மீண்டும் அது போன்ற ஒரு நிலை வருமோ என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 1 வார காலமாகத்தான் இந்த கேஸ் விநியோகம் எல்லாம் சீரடைந்திருந்தது. எனவே மீண்டும் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான சண்டை மூண்டிருப்பதன் மூலமாக கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மீண்டும் ஏற்ற பாதைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும். கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். மேலும் அது அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு அந்த 2 நாடுகளும் தங்களுக்குள் சண்டையிடாமல் இருந்தால் மட்டும்தான்
ஹோர்முஸ் நீரிணை என்கின்ற ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியிலே தொடர்ந்து கப்பல்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படும். கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடைபெற்றால் மட்டும்தான் கச்சா எண்ணெய் போக்குவரத்து சீராக இருக்கும். ஆனால் இப்பொழுது நடைபெறக்கூடிய சண்டை என்பது மீண்டும் ஒரு நீண்ட கால யுத்தமாக இது பரிணாமம் பெற்று வருமா? ஏற்கனவே அயத்துல்லா அலி காமேனி உள்ளிட்டவர்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரானினுடைய உச்ச தலைவர்களை எல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை கொன்று ஒழித்திருந்தது அமெரிக்கா. அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் ஒரு சண்டையை தொடங்கி இருக்கின்றார்கள். இனியும் ஈரானோடு பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணடித்துக் கொள்ள விரும்பவில்லை. ஒரு பக்கம் அமைதி ஒப்பந்தம் என்று சொல்லிவிட்டு ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் காரணமாகத்தான் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்ற கருத்தை ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தங்களுடைய ராணுவ தளங்களை அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை இப்பொழுது ஈரான் தரப்பிலும் சொல்லி இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையிலே கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா புகார் தெரிவித்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய ராணுவ தளங்களை அமெரிக்கா தாக்கியதாக கூறி பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த யுத்தம் என்பது மீண்டும் மூண்டிருக்கின்றது. இஸ்ரேல் தங்களுடைய தரப்பில் என்ன விளக்கத்தை தரப்போகின்றார்கள்? மீண்டும் அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டு ஈரான் நாட்டுக்கு எதிராக இஸ்ரேலும் இந்த தாக்குதலில் ஈடுபடுமோ? அது மட்டுமல்லாமல் ஈரான் எப்பொழுதெல்லாம் தாக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ப்ராக்ஸி யுத்தம் என்று சொல்வார்கள். ஈரான் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், குறிப்பாக ஈராக்கிற்கு உள்ளே இருக்கக்கூடிய சில ஆயுத குழுக்கள், ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் அமெரிக்க ராணுவ நிலைகளை தாக்குவார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்றவர்கள், காசா முனையில் இருக்கக்கூடிய சில யுத்த குழுவினர், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவ நிலைகள் அவர்களும் குறிவைப்பார்கள். ஈரான் நாட்டுக்கு உள்ளே புகுந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்தினால் எங்கள் நாட்டு எல்லையிலிருந்து இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அவர்களுடைய ஆயுத நிலைகள் ராணுவ தளங்களை நாங்கள் குறிவைப்போம் என்று பயங்கரவாத அமைப்புகளாக அறியப்பட்ட சில அமைப்புகள், யுத்த குழுக்களாக பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் என்று அவர்களும் ஈரானுக்கு ஆதரவாக போரில் ஈடுபடுவார்கள். எனவே இந்த சண்டை என்பது ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் நடக்கக்கூடிய சண்டையாக இருக்காது, ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளுக்கும் பரவி செல்லக்கூடிய ஒரு சண்டையாக இருக்கும் என்பதைத்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த உலகமும் பார்த்தது. இப்பொழுது மீண்டும் அதே போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. உலகளாவிய அளவில் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. கச்சா எண்ணெய் மீண்டும் விலை உயர தொடங்கி இருக்கின்றது. உலக நாடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி கொண்டிருந்த கச்சா எண்ணெய் விநியோகமும் இப்பொழுது பாதித்திருக்கின்றது. இதில் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால், ஏற்கனவே நாம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி இந்த யுத்தம் தொடங்கி இருந்த பொழுது கடந்த 5-6 மாதங்களாக வளைகுடா நாடுகளில் இருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் குறைந்தாலும் கூட ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி நம்முடைய தேவையை நிறைவு செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. எனவே ரஷ்யாவிலும் கூட எண்ணெய் எரிவாயு தட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே